Hi students, today we are going to discuss about structure of DNA. So what the expand form of DNA? Deoxyribonucleic acid. Deoxyribonucleic acids. D for deoxyribo, N for nucleic, A for acids. So nucleic acids. So structures of DNA. So today discussion structure of DNA. So DNA is the hereditary materials as it contains the genetic informations. So வந்து hereditary material தான் என்னது DNA. So important genetic informations. So வந்து parent to offspring, next generation, one generation to next generations, gene transfer, character transfer, all everything based upon this DNA. So அப்போ genetic informations எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா DNA பேஸ் பண்ணி தான். It is the most important constituent of your chromosomes. இந்த குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னா இந்த டிஎன்ஏ தான். ஸோ குரோமோசோம்ஸ் கண்டைன் டிஎன்ஏ, டிஎன்ஏ கண்டைன் ஜீன். ஓகேவா, ஜீன் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மாடல் ஆஃப் டிஎன்ஏ இஸ் அ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்னது அப்படின்னா டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இரட்டை சுருள் அப்படி சொல்லுவோம். ஆஃப் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் த டிஎன்ஏ எல்லாரும் அக்செப்ட் பண்ணது எது அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் த டிஎன்ஏ, தட் இஸ் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். த ப்ரப்போஸ் த 3-dimensional model of DNA. So 3D model on the base of X-ray diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் ப்ளஸ் அவங்க கூட மௌரிஸ் வில்கின்ஸ் அவங்களுடைய டிஎன்ஏ வந்து அந்த எக்ஸ்ரேனுடைய விளிம்பு விலகல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ஸ் அதனுடைய அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து 3D மாடல் அப்படின்றத இந்த வாட்சன் அண்ட் கிரீக் வந்து வெளியிட்டாங்க. ஓகேவா, ஸோ யாருடைய ஹெல்ப்பால் ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்ட் மௌரிஸ் வில்கின்ஸ் அவங்களுடைய ஹெல்ப்பால் தான் என்ன பண்ணாங்கன்னா 3D மாடலை வந்து வெளியில் விட்டாங்க. ஓகேவா, த ப்ரப்போஸ் த 3-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏ அந்த பேஸர் ஆஃப் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்ஸ், அதாவது எக்ஸ்ரே விலகல் அந்த இதை பேஸ் பண்ணி அது யாருடைய இதுனா மௌரின் வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின். ஓகேவா, ரோஸ்லின் ஃப்ராங்க்லின். ஸோ அது மூலயமா தான் அவங்க கொடுத்தாங்க. இன் அப்ரிசியேஷன் ஆஃப் தியர் டிஸ்கவரிஸ் ஆன் த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ், Watson, Crick and Wilkins were awarded Nobel Prizes for Medicine in 1962. எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா வாட்சன் கிரிக் அண்ட் வில்கின்ஸ் அவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஓகேவா, 1962 நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து என்னது அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன், அதாவது எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் இந்த டிஎன்ஏவில் தான் இருக்குது. ஒரு குரோமோசோம்ஸில் மெயின் கான்ஸ்டியூட் ஆஃப் த பாடி அப்படின்னா இந்த டிஎன்ஏ தான். அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா வாட்சன் கிரிக் மாடல். எல்லாராலும் அக்செப்ட் பண்ண மாடல் வந்து வாட்சன் கிரிக் மாடல் டிஎன்ஏ. ஸோ ஃப்ரான்சிஸ் வாட்சன் அண்டு கிரீக். ஓகேவா, ஸோ ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரீக் அப்படின்ற சயின்டிஸ்ட் உருவாக்குனது தான். அவங்க எது மூலயமா உருவாக்கணும் அப்படின்னா 3D மாடல் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்லேருந்து ஐசோலேட் பண்ணாங்க. அது யாருடைய இது அப்படின்னா ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் அண்ட் மௌரிஸ் வில்கின்ஸ்லேருந்து. அதுதான் டோட்டலாக வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடுக்கு அது வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் அண்டு வில்கின்ஸ் அது நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க 1962. இட்ஸ் அ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அண்ட் நெக்ஸ்ட்டு கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். அது கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, கெமிக்கல் காம்போசிஷன் இந்த டிஎன்ஏவில் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஜாயின் ஆகிருக்கு, ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ டிஎன்ஏ இஸ் ஏ லார்ஜ் மாலிகுல் கன்சிஸ்டிங் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ வந்து அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைன் என்ன, அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின். தயமின். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியோடைட்ஸ். அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒரு டிஎன்ஏவில் எப்படி இருக்கும் அப்படின்னா மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும், நிறையா இருக்கும் நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து பாலிநியூக்ளியோடைடு. ஹென்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ் பாலிநியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைட் நிறைய இருக்கிறதுனால தான் அது பேர் என்னது பாலிநியூக்ளியோடைடு. பாலி அப்படின்னா மெனி, ஸோ அப்போ பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஈச் நியூக்ளியோடைட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 காம்பனன்ட்ஸ். ஒரு நியூக்ளியோடைட்ஸ் வந்து 3 காம்பனன்ட்ஸால் பேஸ் ஆகிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா
sugar molecule, a sugar molecules, the deoxyribose sugar. அதுக்கடுத்தது nitrogenous base. Nitrogenous baseல there are two type of nitrogenous base in DNA. They are purines. ஓகேவா? அதுக்கடுத்தது pyrimidines. Purines and pyrimidines. Purines அப்படின்னா adenine, guanine. Pyrimidines அப்படின்னா cytosine, thymine. So very important this one. ஓகேவா? ஸோ இப்போ இதை நல்லா கெமிக்கல் காம்போசிஷனும் அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வாட்சன் கிரிக் மாடலுடைய ஸ்ட்ரக்சரும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க என்ன நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க, யார் கண்டுபிடிச்சது, அது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளோதான். பட் ஆனால் கெமிக்கல் காம்போசிஷன் கண்டிப்பாக தேவை. பாலிநியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா என்னது, மெனி நியூக்ளியோடைட்ஸ் வந்து மேஜராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் பாலிநியூக்ளியோடைட், மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் ப்ரெசென்ட், தே ஆர் கால்ட் அஸ் பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஒரு நியூக்ளியோடைட்ஸும் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சுகர் மாலிகுல்ஸ் இருக்குது, செகண்ட் ஒன் நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது, தேர்ட் ஒன் பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதில் சுகர் மாலிகுல்ஸ் என்னது, டிஆக்சிரைபோஸ் சுகரு. நைட்ரோஜனஸ் பேஸ்னால் 2 டைப் ஆஃப் நைட்ரோஜன் பேஸ். ஒன்று என்னென்னா பியூரின்ஸ், இன்னொன்று என்னது பிரிமிடின்ஸ். பியூரின் என்ன, அடினைனும் குவானைனும், ஏ அண்டு ஜி. ஸோ இண்டிகேட் பண்ணும்போது ஏ ஃபார் அடினைன், ஜி ஃபார் குவானைன். ஸோ பியூரின் குரூப்பு. பிரிமிடின்ஸ் குரூப் வந்து சைட்டோசின் அண்டு தைமின், சைட்டோசின் அண்டு தைமின்ஸ். அது மாதிரி பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்குது. இதுதான் வந்து அந்த நியூக்ளியோடைடு வந்து கன்சிஸ்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிக்சரை பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னது அப்படின்னா சுகர் காம்போனன்ட்ஸ். ஓகேவா, டிஆக்சி ரைபோஸ் சுகரு. அதுக்கடுத்தது இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது என்னது, பாஸ்பேட் குரூப்ஸ். அதுக்கடுத்தது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நைட்ரோஜனஸ் பேஸ். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா பியூரின் குரூப்பு, பிரிமிடின் குரூப்பு வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அடினைனும் குவானைனும் இருந்தது அப்படின்னா பியூரின், சைட்டோசினும் தைமின் இருந்ததுன்னா பிரிமிடின்ஸ். ஸோ வந்து பியூரினும் ஆல்வேஸ் பேர் வித் பிரிமிடின் கூட தான் பேர் ஆகும். அப்போ அதுதான் வந்து ஏ அண்ட் டி. ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பட் கெமிக்கல் காம்போசிஷன் சுகர் காம்போனன்ட்ஸ், டிஆக்சிரைபோஸ் சுகரு அண்ட் தென் பாஸ்பேட் குரூப்ஸு அண்ட் நைட்ரோஜனஸ் பேஸ். நைட்ரோஜனஸ் பேஸில் 2 இருக்குது. ஒன்று என்னதுன்னா பியூரின், அனதர் ஒன் பிரிமிடின்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இதில் வந்து நியூக்ளியோசைடுனா என்ன அண்டு நியூக்ளியோடைடு. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூக்ளியோசைடு அண்டு நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேஸும் சுகரும் மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, நியூக்ளியோசைடு. நைட்ரோஜனஸ் பேஸ், அடினைன் குவானைன்ஸ் இருக்குது, இந்த சுகர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ அது மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுனா நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் குரூப்ஸ். நியூக்ளியோசைடு என்ன, நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது, சுகர் இருக்குது, அது கூட பாஸ்பேட் சேர்ந்தது, அதுக்கு தான் என்னது நியூக்ளியோடைடு. அப்போ அந்த நியூக்ளியோடைட்ஸ் மில்லியன்ஸில் இருக்க பாலிநியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அக்கார்டிங் டு த பியூரின் அண்ட் பிரிமிடின் ப்ரெசென்ட் இன் தெம். அதில் தான் பியூரினும் பிரிமிடினும் இருக்குது, பிரிமிடினும் பியூரினும். ஸோ அடினைனும் அதில் என்ன, எது பியூரின்னா எது பிரிமிடின்னா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபார் தட் டிஎன்ஏ. ஸோ இப்போ இதை வேஸ்ட் பண்ணி தான் நிறைய நம்ம ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய படிக்க போகிறோம் 11th and 12th அப்படின்றது. ஸோ டிஎன்ஏனா என்ன அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன ஐசோலேட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன நேம்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் ஃபாலோ ஆகுது, எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ அதில் நைட்ரோஜனஸ் பேஸ் 2 நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது, 1 பியூரின் குரூப்பு அண்ட் அனதர் 1 பிரிமிடின் குரூப்பு. பியூரினில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அடினைனும் குவானைனும், பிரிமிடின் குரூப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோசினும் தைமின் இருக்கும். அது பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். இதில் நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேஸும் சுகர் மட்டும் இருந்ததுன்னா நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் குரூப் ஜாயின் ஆகிடுனா நியூக்ளியோடைடு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல்ஸ். உடனே டெஸ்ட் எழுதி காட்டுங்க. அண்ட் அடிஷ்னலாக இதுவும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகேவா. வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. வாட்சன் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏவில் என்னென்ன எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். DNA molecule consists of 2 polynucleotide chain. DNA அப்படின்னா என்னது, 2 polynucleotide chains. ஓகேவா. ஸோ இது one polynucleotide chain and another one polynucleotide chain. ஸோ அப்போ வந்து consist of 2 polynucleotide chain DNA. Second points, these chains form a double helix structures with the 2 strands which run anti-parallel to one another. ஸோ வந்து இது என்னதுன்னா டபுள் ஹெலிக்ஸ், இரட்டை சுருள் மாதிரி வளர்ந்து போகிறது. அதில் வந்து என்னதுன்னா ஆன்டி பேரலல். ஸோ வந்து இது ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ ஒன் இந்த பக்கம் போச்சுன்னா இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ ஆன்டி பேரலாக என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய டிவிஷன் அது வந்து ரொட்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா. டர்ன்ஸ் ஆன்டி பேரலல் டு ஒன் அனதர். ஓகேவா. டபுள் ஹெலிக்ஸ் ஆன்டி பேரலல் ஸ்ட்ரக்சர்ஸ். Third point, nitrogenous base in the center
or linked to sugar phosphates, unit form of the backbone of the DNA. இப்போ இதில் வந்து சென்ட்ரல் என்னது அடினைனும் குவானைனும் இருக்குது ஓகேவா. ஸோ அடினைனும் குவானைனும் இருக்குது. அந்த அடினைனும் குவானைனும் இருக்கிறதுல ஸோ அந்த பேசிக்காக வந்து நைட்ரஜன் ஸ்பேஸ், அதான் நைட்ரஜனஸ் ஸ்பேஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ வந்து நைட்ரஜனஸ் ஸ்பேஸ் லிங்க்டு ஓகேவா, சென்டர் ஆர் லிங்க்டு டு சுகர் பாஸ்பேட்ஸ் ஓகேவா. நைட்ரஜன் ஸ்பேஸு அதுக்கப்புறம் சுகரும் பாஸ்பேட்டும் லிங்க் ஆகிருக்கு. அப்போ இது எல்லாமே லிங்க் ஆகி ஜாயின் ஆகிருந்ததுன்னா அது வந்து பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ இப்போ இதுதான் வந்து பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. அப்போ இது இருந்தால் தான் டிஎன்ஏ வந்து அதனுடைய ப்ராசஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகும் ஓகேவா. இந்த பேர் என்னென்ன எப்படி வந்து பேர் ஆகுது, பேரிங் பிட்வீன் nitrogenous space is a very specific and always between purine and pyrimidine linked by hydrogen bonds. எப்பயுமே என்னதுன்னா பேர் வந்து நைட்ரஜன் பேஸ் வந்து பேர் ஆகும். அது எப்பயுமே எது கூடனா பியூரின் கூட பிரிமிடும், பிரிமிடின் கூட பியூரின் தான் பேர் ஆகும். அதுவும் வந்து ஹைட்ரஜன் பாண்டு வந்து லிங்க் ஆகுது, ஹைட்ரஜன் பாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது தைமின், இது வந்து அடினைன், இது சைட்டோசின், இது குவானைன், இது அடினைன், இது தைமின். ஸோ இதுக்கு நடுவில் 2 கோடு இருக்கா, இதில் 3 கோடு இருக்கா. அப்போ என்னென்னா இது டபுள் ஹைட்ரஜன் பாண்டு, இது ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். அப்போ வந்து என்னது ஆல்வேஸ் பேர் ஓகேவா. அடினைன் லிங்க்கு தைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், 2 ஹைட்ரஜன் பாண்டு கூட எப்பயுமே பேர் ஆகும். அடினைனும் தைமின் தான் பேர் ஆகும். குவானைன் சைட்டோசினும் அது மாதிரி 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், 3 லிங்க்ஸ் ஓகேவா. 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து சைட்டோசின் அண்டு குவானைன் இது எப்பயுமே பேர் ஆகும். இப்போ வந்து அடினைனும் குவானைனும் பேர் ஆகாது, சைட்டோசினும் தைமினும் பேர் ஆகாது. ஸோ அடினைன்னா பேர் வித் தைமின், தைமின்னா பேர் வித் அடினைன், குவானைன்னா சைட்டோசின், சைட்டோசின்னா குவானைன், இதுதான் வந்து பேர் ஆகும். அதில் பேரில் அடினைனுக்கு தைமினுக்கு வரும்போது 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும், குவானைன் சைட்டோசின் வரும்போது 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா. அதுக்கடுத்து 5th பாயிண்ட்ஸ். this called complementary base pairing. அதுதான் காம்ப்ளிமெண்ட் பேஸ் பேரிங், அதாவது மாறி மாறி வரக்கூடியது ஓகேவா. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் த நைட்ரஜனஸ் பேஸ் மேக் த டிஎன்ஏ மாலிகுல் ஸ்டேபிள். இப்போ நடுவில் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த டபுள் ஹெலிக்ஸ், இந்த 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸும் வந்து நல்லா ஸ்டேபிளாக நிலைச்சி நிற்குது ஓகேவா. ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் இஸ் 34 Armstrong, that is 3.4 nanometer. There are 10 base pairs in the complete turn. ஒரு டேர்னும் இந்த ஆன்டி பேரலல் டேர்ன் வந்து 10 பேஸ் பேர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து என்னன்னா அது சுருளும். அதுக்கடுத்து டபுள் ஹெலிக்ஸ், அதாவது அது என்னுடைய ஒரு டேர்ன் வந்து 34 Armstrong ஓகேவா. ஸோ டோட்டலாக வந்து 3.4 நேனோமீட்டர்ஸ். அது டோட்டலாக சொல்ல என்னது 34 Armstrong அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இதான் வந்து ஒரு ஹெலிக்ஸ் வந்து டபுள் ஹெலிக்ஸாக அது வந்து டேர்ன் ஆகக்கூடியது. இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி போயிட்டு இப்படி வருது. அப்போ அதுக்கடுத்து இப்படி போயிட்டு இப்படி வருது. அப்போ இந்த ஒரு டேர்ன் வந்து அந்த பேஸ் பேஸ் வந்து 3.4 நேனோமீட்டர்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது the nucleotide is a helix or joined together by பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு. பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், இப்போ இந்த ஒரு நியூக்ளியோடைடு இருக்குது. இப்போ இந்த இது ஒரு நியூக்ளியோடைட்ஸ் டிஎன்ஏ. இப்போ வந்து இது என்னென்னா ஒரு டிஎன்ஏ வந்து நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது, அடினைன் குவானைன் சைட்டோசின் இருக்குது, சுகர் இருக்குது, ஸோ பாஸ்பேட்ஸ் குரூப்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து இது கூட எப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இங்கே பாஸ்பேட் இருக்குது, இங்கே பாஸ்பேட் இருக்குது, இந்த சுகரு வந்து ஜாயின் ஆகுது, அடுத்த சுகருக்கு ஜாயின் ஆகுது. அப்போ இந்த சுகரு கூட பாஸ்பேட் குரூப் ஜாயின் ஆகுறது தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். இதுக்கு பேர் தானே அது பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு. இந்த பெண்ட் ஆகிருக்கு பாரு, அது பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு ஓகேவா. the nucleotide in a helix are joined together by phosphodiester. அப்போ இது மாதிரி ஜாயின் ஆகும்போது அது மட்டும் கண்டினியூவாக ரன் ஆகி போய்கிட்டே இருக்க போகுது. அது வந்து ஒரு 10 பேர்ஸ் வந்து ஒரு நியூக்ளியோடைடு வந்து ஒரு டர்ன் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்சன் கிரீக் அண்ட் மாடல் ஆஃப் த டிஎன்ஏ. வாட்சன் கிரீக் மாடல் டிஎன்ஏ இதுதான். ஸோ அடினைன் வந்து குவானைன் கூடயும், குவானைன் வந்து குவானைன் கூட சைட்டோசினும், சைட்டோசின் கூட குவானைன் தான் பேர் ஆகும். அது மாதிரி நைட்ரஜன் பேஸ்னால் என்ன, டபுள் ஹெலிக்ஸ்னால் என்ன, பாலிநியூக்ளியோடைட் செயின்னா என்ன ஓகேவா. எது கூட பேர் ஆகுது, நம்ம ஹைட்ரஜன் பேண்டு இருக்கிறதுனால ஸ்டேபிளாக இருக்குது, நிலைச்சி நிற்கிது. ஒரு டேர்ன் வந்து எப்படி எதில் ஆம்ஸ்ட்ராங்கில் வந்து டேர்ன் ஆகுது, அதில் வந்து ஜாயின் பண்ணுறது பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட்ஸ் ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் த வாட்சன் கிரீக் மாடல். ஸோ எவ்ரி ஒன் ரைட் திஸ் டெஸ்ட். ஒன் என்னது கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் டிஎன்ஏ மாலிகுலும் வாட்சன் கிரீக் மாடல் டிஎன்ஏவும் எழுதி காட்டுங்க. ப்ளஸ் வந்து என்னது ட்ரா பண்ணி பழகுங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண பிறகு ட்ராலாம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ட்ரா பண்ணி பார்த்துங்க ஓகேவா. Okay student, thank you very much.